அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இஸ்லாத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கும் சிறப்பு, கண்ணியம், மரியாதை மிக பெரியது. எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருப்பாங்க தந்தைக்கு இருக்கிற சிறப்பை பற்றி. ரில்ல ரப்பி ஃபி ரில்லல் வாலிதி வஷஹ்து ரப்பி ஃபி ஷஹ்தில் வாலிதி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹுடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில் இருக்கிறதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தைக்கு இருக்கிற சிறப்பை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போது ஒரு தந்தைக்கு கட்டுப்பட்டு, ஒரு தந்தைக்கு மரியாதை கொடுத்து வாழ்வது எந்த அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவசியமானதுன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க தாய்க்கு இருக்கிற சிறப்பை பற்றி. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் தாயுடைய காலுக்கு கீழே, காலுக்கு அடியில் இருக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு இந்த ரெண்டு ஹதீஸும் உணர்த்துற படிப்பினை என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் நம்முடைய மனசில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் அமல்கள் அதிகமாக செஞ்சாலும், ஐவேளை தொழுதாலும், அதிகமாக சதக்கா செஞ்சாலும், ஜக்காத் செஞ்சாலும், நம்ம ஹஜ்ஜே செஞ்சு முடிச்சிருந்தாலும், நம்முடைய பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கல அப்படின்னா, அவர்களுக்குரிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னா, அவங்கள பத்திரமா பார்த்துக்கல அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதே சந்தேகம்தான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, தாயுடைய பாதத்துக்கு கீழே தான் அல்லாஹ் சொர்க்கத்தையே வச்சிருக்கான், தந்தையுடைய திருப்தியில தான் அல்லாஹ்வுடைய திருப்தியே வச்சிருக்கான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஆக வஃபாத்தாகும் சமயத்தில் பெற்றோருடைய திருப்தியை பெற்று அல்லாஹ்வுடைய பெருத்தத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக வஃபாத்தும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.